வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள், அடைவுகள் எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். மிதுன ராசியில குருவும் சுக்கிரனும், கடக ராசியில சூரியனும் புதனும், அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். மாதத்தின் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார். அவர் வக்ர நிவர்த்தி அடைகின்ற நேரம் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அடுத்து சூரியன் ஆகப்பட்டவர் தமிழ் மாதத்திற்கு பயிற்சி ஆகிறார். அது 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியன் ஆகப்பட்டவர் கடக ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 21ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். மாதத்தின் இறுதியில் 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துல. இது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, இந்த மாற்றத்தினால உங்களுக்கு என்னென்ன ஒரு அமைப்புகள்லாம் கூடி வரப்போகுது, இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் பத்தி நம்ம இந்த பதிவுல டீடைல்டா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் வாழ்க்கையில அதிகப்படியா கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம். நிறைய ராசி என்பர்கள்லயே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அவங்க ராசியை சொல்ல மாட்டாங்க, கஷ்டப்படுற ராசி அப்படின்னு சொல்லி வெறும்னா ஒரே ஒரு லைன் தான் சொல்லுவாங்க. அந்த ராசி என்பர்கள் விருச்சிக ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், அங்க சந்திரன் நீச்சம் அடைகிறதுனால ஒரு மனக்குழப்பம்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவுதான் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியில ஒரு சந்தோஷம்ன்றது இருக்காது. அடுத்தடுத்து அதை டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வெற்றிக்கு அடுத்து அடுத்த ஒரு இலக்கை அடையணும். எப்படி நம்ம செஸ் சாம்பியன்ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒரு டோர்னமெண்ட்டுக்கு அடுத்தடுத்து ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கிறாங்களோ அவங்களுடைய வெற்றியை பெரிய அளவுக்கு அவங்க கொண்டாடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனது வெற்றியை கூட கொண்டாடாமல் அடுத்த கட்ட வாழ்க்கை இலக்கை நோக்கி நகரக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. அதனால வாழ்க்கையில ஒரு நிம்மதின்றது பெரிய அளவுக்கு இவர்களுக்கு தெரியாது. ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது வாழ்க்கையில சீக்கிரமா வெற்றி அடைபவர்கள் அப்படின்னு குறைந்த வயதிலேயே ஒரு 25 வயதுக்குள்ள எல்லாத்தையுமே அனுபவிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விருச்சிக ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதம் தான். இருக்கக்கூடிய ஒரு துன்பங்களை எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப ரிலாக்ஸா ஒரு கூலா, பிரச்சனை தான் மாசம் வந்துகிட்டே இருக்கு, அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரியாக ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய தாயார் உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறையோடு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது ராசிக்கு உண்டான பலன்கள் தான். அதனால எல்லாருக்கும் அந்த தாயார் உடல் நலன்ல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மன ரீதியான ஒரு பதட்டம் வந்துருது. அது எந்த வயசாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மன பதட்டம்ன்றது வந்துருது. உடனே பாத்தீங்கன்னா அவர்களை அறியாமலேயே ஒரு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ரெஷர் ஆகக்கூடிய ஒரு மனநிலை எல்லாம் வந்துருது. அதனால உங்களுடைய ராசிக்கு தான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால அம்மாவை பத்தியே எப்போதுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. அவங்க நல்லா இருந்தா கூட உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அம்மாவை ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு மனநிலையோட தான் இருப்பீங்க. சில பேர் விருச்சிக ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மா கூட ரொம்ப விதண்டாவாதம் பண்றது, தேவையில்லாம ஒரு சண்டை போடுறது, எந்த ஒரு காரணமுமே இருக்காது ஆனாலும் தாயாரோட கொஞ்சம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது, திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள கொஞ்சம் எதிர்த்து பேசுறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன் இந்த மாதத்துல மாத்திரம் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனியும் வக்ரம் அடைகிறாரு இல்லையா. சனி வக்ரமான உடனே அந்த 4ஆம் ஸ்தானம் கொஞ்சம் அப்படி பாதிப்பு அடையக்கூடிய ஒரு ஸ்தானமாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு. அதனால வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெடிக்கல் கேர் எடுத்துக்கிறது நல்லது. கொஞ்சம் நடுத்தர வயதுல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் குழந்தைகள் விட்டு இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது.
அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப இளம் வயதினரா இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய நலன்ல பெரிய அளவுக்கு அக்கறை காட்டாதீங்க. அம்மாவினுடைய ஒரு போக்க நீங்களே விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சரியாகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் அதிகப்படியான ஒரு பண ஏமாற்றங்கள், வருமான ஏமாற்றங்கள்ன்றத கடந்த ஒரு 2 மாதங்களாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அது இந்த மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் சீரடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுல அதிகப்படியான இழப்புகள். ஏன்னா இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்ப்பவர்கள் அதிகமான பேர் இந்த ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்நோக்கியே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொள்பவர்கள் நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் தான். அதனால பண இழப்புகள், பொருள் இழப்புகள், தேவையில்லாத ஏமாற்றங்கள் இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில இதனுடைய நிலைமை சீரடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எப்போதுமே ஒரு எதிரிகளாக இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால வருமான இழப்புகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். திடீர்னு கோவப்பட்டு இந்த வேலையை இப்பவே விடு அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்த வேலைக்கும் குடும்பத்தாருக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் நச்சரிப்பு தாங்காம நிறைய பேர் இந்த ராசி என்பர்கள் வேலையை விடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா வேலையை விட்டாதான் அந்த லேக் ஆஃப் இன்கம்ன்றது கண்டிப்பா இருக்கும். அதனால இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் வரக்கூடியவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில தான் இதெல்லாமே சீராகக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களும் ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கடந்த ஒரு 6 மாதங்களாக இருக்கு. அந்த அமைப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடைஞ்சிட்டு இருக்குது. அதே சமயத்துல எந்த ஒரு மனநிலையாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த மாதத்துல ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாயாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல கன்னி ராசியில ரொம்ப வலுவா இருக்காரு. அதனால நீங்க எடுக்கக்கூடிய ஒரு டிசிஷன்ல ரொம்ப ஸ்திரத்தன்மையோட இருப்பீங்க. தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள்ல அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு மறுமண வாழ்க்கை ரொம்ப ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். திருமண உறவுல அதிகப்படியான ஏமாற்றத்தை கண்ட இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதத்துல செய்யக்கூடிய அந்த மறுமண வாழ்க்கையாகப்பட்டது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அங்க குழந்தைகள் ரொம்ப தொந்தரவாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்கும். குழந்தைகள்னால இவங்களுடைய மகிழ்ச்சின்றது பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம குழந்தைகளை வெறுக்கவும் முடியாது. அந்த குழந்தைகள்னால ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவுகளையும் நம்மளால ஜீரணிச்சுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் அந்த குழந்தைகளை நல்ல ஒரு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் உங்களுடைய மறுமண வாழ்க்கையில அவங்க தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த ராசி என்பர்கள் அந்த குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய சில சிக்கல்களுக்கு அதிகப்படியான ஒரு தெய்வ வழிபாட பிரார்த்தனைகள் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அந்த திருமண வாழ்க்கையாகப்பட்டது நல்ல ஒரு வரன் அமைஞ்சு அந்த குழந்தைகள் வாழ்க்கையில நல்ல செட்டில் ஆகுறத நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பண வரவுகள் திடீர் யோகங்களாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த திடீர் யோகங்கள் அப்படின்னா அங்க நீங்க எங்கேயாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, இல்ல அங்க ஏதோ ஒரு லாட்டரியோ ஏதோ ஒண்ணு வாங்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில நிறைய சிக்கல்கள் இருக்குதுங்க. ஆகஸ்ட் மாதத்துல வேலையில நிறைய சிக்கல்கள், வேலை இழப்புகள்லாம் நிறைய ஏற்படும். வேலை இழப்புகள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களைய டீப்ரமோட் பண்ணி உங்களை வெளியில அனுப்புறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான திடீர் சிக்கல்கள் அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே சனி வக்ரத்தன்மை அடையிறதுனாலதான் காரணம். அதே சமயம் மீண்டும் வேலை வாய்ப்பு அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு மேல அந்த வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு. இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு
வாய்ப்புல பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. வேலை வாய்ப்பு இருந்தாலும் அந்த வருமான இழப்புகள்ன்றது கண்டிப்பா அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. தொழில் முறை ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த தொழில்ல கடன்கள்ன்றது ஒரு இடைவிடாத ஒன்றாக தான் இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி சுயஜாதக பலனை பார்க்கணும், எங்களுக்கு தொழில் அமைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கறது நல்லது. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், தொழில் ஸ்தாபனத்துக்கும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.